தெரியலையே. பின்ன திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி அப்படியே உள்ள நுழைஞ்சிருவாங்களா? உண்மையை சொல்லணும்னா நீங்களே இந்த வீட்டுக்கு வெளியால் தான். வந்த வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க. பாரதி, பெரியவங்க கிட்ட என்ன பேசுறோமோ பார்த்து பேசு. அவர் இந்த வீட்டுல பொண்ணு கொடுத்திருக்காரு. கண்ணம்மா வேணா இங்க இல்லாம இருக்கலாம். ஆனா அவரோட இன்னொரு பொண்ணு அஞ்சலி இந்த வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கா. உனக்கு அவர் மாமனார் இல்லனா அகிலுக்கு இல்லன்னு ஆயிடுமா? பாரதி, ஒரு ஆளுக்கு பிரச்சனைனா எல்லாரையும் பாத்துக்கணும்னு அவசியம் இல்லடா. ஆமாமா, குடும்பமா சேர்ந்து எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? எப்பவுமே எல்லாரும் எனக்கு ஆப்போசிட்டா தான் நினைப்பீங்க. பாரதி, நான் என்ன சொல்றேன்னா போதுமா, போதும் ப்ளீஸ். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சரி, இவங்க சமையலமா தானே இங்க எதுக்கு வந்திருக்காங்க? ஓ, ஏதாவது சமையல் கான்ட்ராக்ட் கொடுக்க போறீங்களா? இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவங்களா எதுக்கு வந்திருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? சொல்லுங்க சார், எதுக்கு வந்திருக்காங்க? நான் எதுக்கு வந்திருக்கேன்னு என்கிட்டயே கேட்கலாம். எனக்கும் வாய் இருக்கு, நானே பதில் சொல்லுவேன். ஓ, சார், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இங்க என்ன விஷயம்? லக்ஷ்மி இங்க இருக்காளா? ஆமா, இங்கதான் இருக்கா. அவளை என் கூட அனுப்பி வைங்க. எதுக்கு அனுப்பணும்? லக்ஷ்மி எதுக்கு உங்க கூட அனுப்பி வைக்கணும்? உங்களுக்கு லக்ஷ்மிக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுங்க, இப்பவே அனுப்பி வச்சிடறேன். இது டாக்டர் அங்கிள் வீடு மாதிரில இருக்கு. நான் எப்படி இங்க வந்தேன்? ஓ, டாக்டர் அங்கிள் என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாரா? டைம் ஆயிடுச்சு, அம்மா வேற தேடுவாங்க. ஸ்கூல் முடிச்சு நேரா வீட்டுக்குள்ள போயிருக்கணும். நான் இல்லைன்னா அம்மா வேற ரொம்ப பயப்படுவாங்களே. நீ லக்ஷ்மி தேடி தானே வந்திருக்க? அப்ப சொல்லு, லக்ஷ்மிக்கு உனக்கு என்ன உறவுன்றத சொல்லு. படிச்சுன்னு சொல்லு, அப்படியே உன் கூட அனுப்பி வச்சிடறேன். இது ஒன்னும் அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின்லாம் ஒண்ணும் இல்லையே. ஜஸ்ட் ஒன் சிம்பிள் கொஸ்டின். Who are you to லக்ஷ்மி? பாரதி, இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ எப்படி ஹேமாவை கூட்டிட்டு போய் கண்ணம்மா வீட்டுல கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு விட்டியோ, அதே மாதிரி லட்சுமியோட அப்பா அம்மா அவளை கொண்டு போய் கண்ணம்மா வீட்டுல விட்டுருக்காங்க. போதுமா? ஓ, அப்படியாமா? அப்படின்னா லக்ஷ்மிக்கு இவங்களுக்கும் எந்த நேரடி சம்பந்தமும் கிடையாது, அப்படிதானே? பெத்தவங்க ஊருக்கு போயிருக்காங்கன்னு சும்மா ஒரு வாரம். ஆமா. ஓ, சரிம்மா, அப்படின்னா